எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல அதாவது விஜயால அதாவது வாழ்க்கை கிடைச்சிரும் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி பாமரத்துல அதாவது அடிப்படையில பெரிய வசதி படைக்காத நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய அதாவது ரசிகராக இருந்து இப்போ மாவட்ட செயலாளர் இருந்த நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரமேஷ் அப்படிங்கிற பேச்சாளர் உண்டுல்ல, வயது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் தம்பிக்கு. அந்த தம்பிக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்னும் அவருடைய வயசுக்கும் அவருடைய இதுக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே விஜய் அவர்களால் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை முன்னேற கிடைக்கும். இதுதான் உண்மையிலேயே ஒரு நன்றி கடன். அதாவது நிறைய பேர் வந்து இதுல வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் சுயலாபத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்துறாங்க. தவறு. அதாவது ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இந்த ரசிகர் தேவைப்படுது. அப்பெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ரசிகர்களால் ரொம்ப தொல்லை வருது, ஏதாவது போகிறது சமாளிக்க முடியல அப்படிங்கிறவங்க தான் அதை வந்து ஓரங்கட்டணும், அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு டைலாக் விடுறாங்க. ஆரம்பத்தில் யாருமே எங்களுக்கு தேவைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பத்திலிருந்து இருந்தவங்கள ஒரு அரசியல் மயமாக்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒரு அரசியலை உச்சு நோக்கி கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது விஜயால மட்டும்தான். அதை அடிச்சு சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் எதிர்க்கட்சியில மாற்று கருத்தை வச்சிருந்தாலும் இதை ஒத்துப்பாங்க.